இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. இவன் பேரு டான்ஜிரோ. இவன் பயங்கர ஸ்னோ அடிக்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல ரத்த காயத்தோட யாரோ ஒருத்தவங்கள தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றான், "நான் கண்டிப்பா உன்னைய காப்பாத்திருவேன். நம்ம இதுலேருந்து வெளிய வந்துரலாம்" அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா இவனோட ஃபேமிலிய காட்டுறாங்க. இவனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அப்புறம் 5 சிப்லிங்ஸ் இருக்காங்க. 2 தம்பி, 2 தங்கச்சி, அப்புறமா ஒரு குட்டி பாப்பா. ஸோ இவனுக்கு அடுத்து பொறந்த ஒரு மூத்த தங்கச்சி இருக்கா. அவ தான் இந்த குடும்பத்தையே ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கிற மாரி தெரியுது. இவனோட தொழிலே பார்த்தா சார்கோல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது வில்லேஜ்ல போய் விக்கிறது தான் போல. இவங்க வந்து ஃபாரஸ்ட்ல வாழ்றாங்க அவங்க ஃபேமிலியா. ஸோ அதே மாதிரி அவன் வில்லேஜ்ல விக்கிறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா எல்லா வில்லேஜர்ஸுமே இவன் கூட செம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அதுலயும் வந்து ஒரு வீட்ல ஒரு அம்மா வந்து தன்னோட சர்வன்ட்ட போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா இவனும் போய் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க வந்து இவன் இந்த ஜாடிய உடைச்சுட்டான் அதனால தான் அப்படின்றாங்க. அவன் என்ன சொல்றான்னா, "இல்ல நான் உடைக்கல. நீ இத ஸ்மெல் பண்ணி பார்த்து யார் உடைச்சாங்கன்னு சொல்லு டான்ஜிரோ" அப்படின்றான். இவனும் ஸ்மெல் பண்ணி இது ஒரு கேட் தாங்க உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறான். ஸோ இதுலருந்து நமக்கு தெரியுது டான்ஜிரோக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்மெல்லிங் எபிலிட்டி இருக்குது போல. அதுக்கப்புறம் சார்கோல்லாம் வித்து முடிச்சுட்டு அவன் அப்படியே வீட்டுக்கு திரும்பலாம் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது, ஒரு தனி வீடு மட்டும் இருக்கு. ஸோ அங்கேருந்து ஒரு அங்கிள் வந்து கூப்பிடுறாரு, "டான்ஜிரோ ரொம்ப லேட் ஆயிருச்சு. நீ வந்து என் வீட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் கிளம்பி போ. நீ வெளிய சுத்துறது இந்த நேரத்துல சரியில்ல. டீமன்ஸ்லாம் வந்துரும்" அப்படின்றாரு. ஸோ இவனுக்கு வந்து வீட்டுக்குள்ள போயிடுறான். போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்க போகும்போது இவன் கேட்கறான், "டீமன்ஸ்ன்லாம் சொல்றீங்களே, நீங்க இதெல்லாம் நம்புறீங்களா?" அப்படின்றான். அவரும், "கண்டிப்பா நான் டீமன்ஸ நம்புறேன்" அப்படின்றாரு. அதுக்கப்புறம் டீமன்ஸ வந்து அழிக்கிறதுக்காக தான் டீமன் ஸ்லேயர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் டீமன்ஸ கொல்றதுனால தான் நம்மலாம் வந்து சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு இதுல வந்து சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அடுத்த நாள் காலையில ஆகுது. ஸோ டான்ஜிரோ மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவனுக்கு ஸ்மெல்லிங் எபிலிட்டி இருக்குல்ல. ஸோ அவன் வீட்டுக்கிட்ட வரும்போதே பயங்கரமான ஒரு பிளட் ஸ்மெல் அடிக்குது. இவனும் வந்து என்னடா இங்கேயே பிளட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு ஓடி போய் பார்க்குறான். அங்க போய் பார்த்தா இவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் இருக்கு. வெளிய நெசுக்கோவும் அதாவது அவனோட மூத்த தங்கச்சி சொன்னேன்ல, அவ பேர் தான் நெசுக்கோ. ஸோ அவளும் இன்னொரு ஒரு சின்ன பாப்பா இருக்குன்னு சொன்னேன்ல, 2 பேரும் கீழ படுத்து கிடக்குறாங்க. அவங்க உடம்புல பயங்கரமா காயம் இருக்குது. அவங்க கிட்ட போய் அவங்கள எழுப்பி பார்க்குறான், அவங்களும் எந்திரிக்கல. அப்புறம் வீட்டுக்குள்ள தொறந்து பார்த்தா, இவன் ஃபேமிலி மொத்தமுமே ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இவனோட தங்கச்சிக்கு மட்டும் உயிர் இருக்கு போல. ஸோ அதனால அவள மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான் அடுத்த சீன்ல. அவ என்னடான்னா, திடீர்னு முழிக்கிற மாரி இருக்கு. ஒரு மாரி அசைறா. இவளும் வந்து "நீ ஒண்ணும் பயப்படாத. நான் உன்ன கூட்டு போயிடுறேன்" அப்படின்றான். ஆனா, அவ திடீர்னு எந்திச்சு நிக்கிறா. அவளோட கண்ணெல்லாம் அப்படியே பெருசா மாறுது. அவ பல்லெல்லாம் ஷார்ப் ஆகுது. நகமும் வந்து பயங்கரமா ஷார்ப் ஆகி இவன அடிக்க வர மாரி வரா. இவனுக்கு என்னடான்னா ஒண்ணுமே புரியல. ஆனா அடிக்காம அவன் வந்து டிஃபெண்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறான். பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து சொல்றான், "நெசுக்கோ நான் தான் தெரியலையா? என்னைய ஏன் நீ அடிக்கிற?" அப்படின்னு கேட்கிறான். அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கும்போது மாஸா ஒருத்தவங்க வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. அதுவும் அவன் கையில வந்து ஒரு கட்டானா இருக்குது. கட்டானானா இந்த சாமுரைஸ்லாம் யூஸ் பண்ற ஸ்வாடு. அதுக்கப்புறம் அதில கூட டெஸ்ட்ராய் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இவன பார்த்தா ஒரு ஸ்லேயர் மாரி இருக்கு. அதான் அந்த தாத்தா சொல்லியிருப்பார்ல, டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக ஸ்லேயர் இருக்காங்கன்னு. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்லேயர் மாரி இருக்கு. அவன் உள்ள வந்து இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்ட குடுக்குறான். நெசுக்கோ வந்து டீமனா மாறிட்டா அப்டின்றான். ஆனா டான்ஜிரோ வந்து இல்ல நான் எங்க வீட்டுக்கு போம்போது வேற ஒரு சென்ட் இருந்துச்சு. என் ஃபேமிலி மெம்பர்ஸோடது இல்லாம. ஸோ அவங்க தான் என்னோட ஃபேமிலிய கொன்றுக்கணும் அப்டின்றான். இல்ல நெசுக்கோ உடம்புல வந்து நெறைய காயம் இருக்குது. அதனால அந்த காயம் வந்து உங்க ஃபேமிலிய கொன்ன டீமனோட பிளட்டோட கலந்ததுனால உன்னோட தங்கச்சியும் இப்ப டீமன் ஆயிட்டா அப்டின்றான். டீமன்ஸோட உணவே வந்து ஹியூமன்ஸ் தான். அதனால கொஞ்ச நேரத்துல எப்படியும் நெசுக்கோ வந்து நம்ம எல்லாரையும் சாப்ட்டுருவா. அதுக்கு முன்னாடி நான் அவள கொல்லணும். என்னோட வேலையே அதான். நான் ஒரு ஸ்லேயர் அப்படின்றான். ஆனா டான்ஜிரோவால அத ஏத்துக்கவே முடியல. அவன் இன்னும் அவள ஒரு டீமனா பார்க்காம தன்னோட தங்கச்சியா தான் பார்க்குறான். அதனால சொல்றான், "நான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு இவள மறுபடியும் ஹியூமனா மாத்திருவேன்" அப்படின்றான். ஆனா அந்த ஸ்லேயர் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு தடவ டீமனா மாறிட்டாங்கன்னா அவ்வளதான். திருப்பி ஹியூமனாலாம் மாற முடியாது அப்படின்றான். டான்ஜர் என்னன்னா, அந்த ஸ்லேயரோட கால்ல விழுறேன். என் தங்கச்சிய எப்படியாவது விட்டுருங்க. அவ வந்து இந்த மாரி ஹியூமன்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டா அப்டின்றான். ஆனா, அந்த ஸ்லேயருக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்ல. ஸோ, அதனால டான்ஜர் அடுத்து ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து அவன அடிக்க ட்ரை பண்றான். அவன் தங்கச்சிய காப்பாத்தணும்னு நெறைய ட்ரை பண்றான். இருந்தாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த ஸ்லேயர் பயங்கர டேலண்டடா இருக்கிறனால எல்லாத்தையுமே அவன் டாட்ஜ் பண்ணிடுறான். ஒரு கட்டத்துல அந்த ஸ்லேயர் வந்து அவனோட ஸ்வாடோட பேக் சைடு வச்சு டான்ஜிரோவ பயங்கரமா அடிச்சிடுறதுனால அவன் கீழ விழுந்துடுறான். ஸோ இத பார்த்து நம்ம நெசுக்கோவுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருது. கோவம் வந்துட்டு அவன அப்படியே தள்ளி விட்டுட்டு, நம்ம டான்ஜிரோ கிட்ட போயிட்டு அவன புரொடெக்ட் பண்ற மாரி நின்னுட்டு இருக்கிறா. இத பார்த்து அந்த ஸ்லேயர் பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அப்பதான் அவன் டயலாக்லாம் விட்டுருப்பான். ஹியூமன்ஸ் வந்து டீமன்ஸா மாறிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எமோஷன்ஸே இல்லாம போயிரும். அவங்க பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ்ன்னு கூட பார்க்காம அவங்கள கூட அவங்க சாப்ட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால அவனும் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் ஒரு டீமன் வந்து ஒரு எமோஷனோட ஹியூமன வந்து புரொடெக்ட் பண்ற மாரி நிக்கிறத பார்க்குறான் போல.
இவன் ஆல்ரெடி செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, நெசுக்கோவையும் வந்து அடிச்சு அன்கான்ஷியஸ் ஆக்கிர்றான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 2 பேருமே முழிச்சு பார்க்குறாங்க. அப்ப நெசுக்கோ வந்து ஒரு பேம்பூ ஸ்டிக்கால வாயில வச்சிருக்கான். அவ யாரையும் கடிச்சிடக்கூடாது அப்படின்றனால. ஸோ அவங்க முழிச்சதுக்கு அப்புறமா இவன் சொல்றான், "நீங்க வந்து ஒரு ஓல்டு மேன போய் பாருங்க. அ அவர்கிட்ட வந்து நீங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க" அப்படின்றான். ஸோ இதுலேருந்து தெரியுது இவனுக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு போல. இப்ப தான் அந்த ஸ்லேயரோட பேரு ரிவீல் பண்றான். அவன் பேரு கியூ. ஸோ கியூ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன போய் பாருங்க அப்படின்றான். அப்புறமா நெசுகோவும், டான்ஜிரோவும் சேர்ந்து அந்த ஓல்ட் மேன பார்க்கறதுக்காக போறாங்க.